ஒரு தன்மை, எல்லா விஷயங்களிலும் கணவனை தன்னோடு சேர்த்து அரவணைத்துக் கொள்ளுகிற அந்த தன்மை, அவனுடைய புரிந்துணர்வோடு நடந்து கொள்ளுகிற தன்மை மனைவிகளிடத்தில் வந்தால் தான் விவாகரத்துகள் குறைவதற்கு வாய்ப்புண்டு, அன்பு குடும்பத்தில் பெருகுவதற்கு வாய்ப்புண்டு. இன்றைக்கு எரிந்து விழுகிற மனைவிகள், சிடுசிடுக்கிற எல்லா நேரமும் சண்டையா இருக்கும். வீட்டுல நுழைஞ்சு ஒரு 15 நிமிஷம் இருந்துட்டு வெளியே வர்றதுக்குள்ள 2 வார்த்தை இவர் பேசுவார், 2 வார்த்தை அது பேசியிருக்கும். ஒரு சண்டை அங்க வந்துரும். எல்லாம் காபத்துள்ளால போய் கணவன் மனைவியா அச்சுக்கு போவாங்க, அங்க போய் வம்பு நடந்துட்டு இருக்கும். 2 பேத்துக்கு இடையில ஒரு பெரிய வார்த்தை போர் அங்க நடக்கும். நீங்கள் ஹஜ்ஜுக்கு ஏறாம் கட்டு விட்டீர்களா, ஃபலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால். அல்லாஹ் சொல்றான், வீண் பேச்சு வேணாம், தர்க்கம் வேணாம், கெட்ட வார்த்தை வேணாம், லேசாக அடுத்தவர்களை சீண்டி பாக்குற எந்த பேச்சும் வேணான்னு. என்ன ஒளிந்தாலும் இது மட்டும் முடியாது. 2 பேரும் கச்சிதமா ஒண்ணு ஹஜ்ஜுக்கு போற நேரத்துல அங்க பார்க்கலாம் தெரியும். போய்விட்டு வந்தவர்கள் சொல்லுகிறார்களே, அப்படிப்பட்ட அனுபவங்கள். எந்த இடத்திலும் வெளியிலெல்லாம் தன் வாயை கட்டிக்கொள்ளுகிற கணவன் மனைவி கூட தங்கள் சொந்த விஷயத்தில் பார்த்தால் இடத்தை மறந்து அந்த இருக்கிற புனிதத்தன்மை எல்லாம் மறந்து கூட இது கட்டுக்கு மீறி விடுவதை பார்க்கிற போது உள்ளூர் வீடுகளிலே சொல்லவா வேண்டும் என்கிற நிலைமையை நாம் யோசித்து பார்க்கிறோம். அப்படியே அவ்வளவு பெருசா காபத்துல்லா அப்படி கருப்பு போர்வை பொத்தி நிக்கும். அவ்வளவு பெரிய புனிதமான இடம். அந்த காபத்துல்லாவுக்கு முன்னாடி நின்றுகிட்டு தொலைஞ்சு பாப்பாரு கொஞ்ச நேரம் மனைவிய. கிடைக்காது, அது வரும். எங்க போய் தொலைஞ்சேன் பாரு, முடிச்சது அங்க. ஆமா, நான் தான் தொலைறேன், நீ தொலைஞ்சா பத்தாது, முடிச்சது தொடங்கி விட்டது என்று அர்த்தம் விவகாரம். இனி அது அங்க சுற்றுகிற தவாஃபாவா இருக்கும். முழுக்க முழுக்க இவளை பற்றிய புராணத்தை அவரும், அவரை பற்றிய புராணத்தை இவளும் பாடிய 7 சுத்தி முடித்து விடுவார்கள். அந்த உஷ்ணம் நான் யோசித்து பார்க்கிறோம். முன்னாலே காபா உலகத்தின் ஆலயம், அது அங்க நிக்கிறப்ப கூட இந்த விஷயத்துல கட்டுப்பாடு வர முடிவதில்லை என்றால் வாயை அடக்க வேண்டிய அவசியம் இருதரப்புக்கும் உண்டு. குறிப்பாக இந்த விஷயத்துல பெண்களுக்கு உண்டு. கணவன் பேசினால் கூட பேசி முடித்து ஆறி விடுவாள். ஆனால் அங்கு பெண்கள் சமுதாயத்தில் அது 3 நாளைக்கு தொடரும். ஒரு சின்ன விஷயம் கூட 3 நாளைக்கு தொடரும். இருப்பதிலே தொடங்கும், படுக்கையில தொடங்கும், சாப்பாட்டில தொடங்கும், எல்லாமே அந்த ஒரு சின்ன பிரச்சனையை மையமாக வைத்து பேசி காட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய, குத்தி காட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய சில பாணிகள் தான் குடும்பத்தின் அமைதியை ஒட்டுமொத்தமாக குலைத்து விடுகிறது. இதுல கணவனும் அப்படித்தான். மனைவி லேசாக கொஞ்சம் ஒரு மாதிரியா பேசுறப்போ அது சாதாரணமா விளங்கணும். நம்மள்ட்ட தானே பேசுறா, யார்கிட்ட பேசுறா என்பது போன்றுள்ள தன்மையில பார்க்க வேண்டும். அதை எதிர்த்து பேசுறதா பார்க்க கூடாது. சௌதா ரலியல்லாஹு அன்ஹான்னு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி சௌதா, அவங்க வீட்டுல நாயகம் தங்கி இருந்தப்போ வழக்கமா இன்னைக்கு உலகத்துல நடக்கிறதானே ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் அவங்க வீட்டுல இருந்து இனிப்பு பண்டம் ஒன்று செய்து எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுக்கு. இது சட்ட ரீதியாக பார்க்க போனால் அவருடைய பங்கு அந்த மனைவியினுடைய வீட்டில் இருக்கிற போது ஹஜ்ரத் ஆயிஷா இப்படி எடுத்து செல்ல வேண்டியதில்லை. இவர்களுடைய பங்காக ஹஜ்ரத் ஆயிஷாவிடத்தில் தங்குவதற்கென்று நாள் இருக்கிறது. நாயகம் அங்கே வந்து தங்குகிற போது செய்து கொடுக்கலாம். ஹஜ்ரத் சௌதாவுடைய வீட்டில் இருக்கிற போது இப்படி ஒரு இனிப்பு பதார்த்தத்தை எடுத்துக்கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அங்கு போவார்கள். போய் தான் செய்து வந்த சமையலை ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாலே வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களிலே கலந்துரையாடல் என்ற அடிப்படையில மனைவிமார்களிடத்தில் ஏற்படக்கூடிய இது போன்ற சீண்டல்களை எல்லாம் கூட ரசித்து குடும்ப வாழ்க்கை நடத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ரசிப்புத்தன்மை நிறைந்தவர்கள். அந்த இனிப்பு பண்டம் வைக்கப்பட்ட உடனே நாயகத்தை சாப்பிட சொன்னார்கள். நாயகம் சாப்பிடுகிறார்கள். ஆயிஷா சௌதாவின் பக்கமும் திரும்பி நீங்களும் சாப்பிடுங்க. சௌதா ரலியல்லாஹு அன்ஹா எனக்கு வேணான்னாங்க. இது வழக்கமா உள்ளது தானே. கொஞ்சம் ஒரு முகம் சுளிப்பு அங்கே ஏற்பட்டு விட்டது. எனக்கு வேணாம், நான் சாப்பிட மாட்டேன். மனதுக்குள்ள என்ன ஓடுகிறது? ஏன் இந்த அம்மாவுடைய வீட்டுல நாயகம் தங்குகிற போது செய்து கொடுக்க வேண்டியது தானே, என் வீட்டுல இருக்கிற போது ஏன் செய்து கொண்டு அங்கிருந்து எடுத்து வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி உள்ளத்துல ஓடிக்கொண்டிருக்க நான் சாப்பிட மாட்டேன். விளையாட்டாகவே இவர்களுக்கும் உரையாடல் நடக்கிறது. இருவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாலே இருக்கிறார்கள், பார்த்து கொண்டு ரசிக்கிறார்கள், எதையும் பெரிதுபடுத்தவில்லை. ஆயிஷா சொல்லுகிறார்கள், இப்ப நீ சாப்பிடலைன்னா இந்த இனிப்பு பதார்த்தம் உங்க மூஞ்சில தடவி விடுவேன். இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் மஜ்மூஉ ஸவாயித் என்ற நூலிலே இடம்பெறுகிறது. முகத்துல தடவுவேன் என்று சொன்னார்கள். இல்ல, என்னால முடியாது, நான் சாப்பிட முடியாது. எடுத்து முகத்துல தடவி விட்டார்கள். ரசூலுல்லாஹ்விடத்தில் சௌதா முறையிடுகிறார். அதாவது மனைவிகளிடத்தில் இருக்கின்ற அந்த இயற்கையான விளையாட்டுகளில் கூட ஒரு கணவனுக்கு ஏற்படுகிற ரசிப்பு தன்மை, எரிந்து விழாத தன்மை. சாதாரணமாக சௌதா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
அப்படி ஆயிருச்சா, முகத்துல தடவிட்டாங்களா, பரவாயில்ல. ஜஸாஉ சய்யிஅத்தின் சய்யிஅத்தும் மிஸ்லுஹா. குர்ஆன்ல வருது, ஒரு தீமையான செயலுக்கு கூலி என்னன்னா அதே தீமையான செயலை திரும்ப செய்யலான்னு குர்ஆன்ல இருக்கு. நீ செய்யலான்ட்டாங்க. அதே மாதிரி எடுத்து முகத்துல அப்பி விட்டார்கள். கதவு தட்டப்படுகிற சப்தம் கேட்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்று கேட்பார்கள். உமர் என்று பதில் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே மனைவிகளிடத்தில் சொல்வார்கள், 2 பேரும் போய் முகத்தை கழுவிங்க, உமர் வர்றாங்க. உமர் வருகிறார்கள், அவர்கள் பார்க்க வேண்டாம், போய் முகத்தை கழுவிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கதவை திறந்து விடுவார்கள். என்று அப்படியே வந்த பிறகு நீ ஹஜ்ரத் உமர் பேச வந்த விஷயத்தை சம்பந்தமாக இந்த ஹதீஸ் அப்படியே தொடர்கிறது. போகட்டும், ஒரு மனைவிகளுக்கு இடையில ஏற்படுகின்ற சின்ன பிரச்சனைகளை கூட மிக சாதுவாக அமர்ந்து நமக்கு முன்னாலே இப்படி ஒழுக்கக்கேடாக நடந்து கொள்ளுகிறார்களே என்ற தனக்கே உள்ள அந்த ஆணாதிக்கத்தை எல்லாம் காட்டாமல் வஹியோடு தொடர்புடைய ஒரு மனிதர், இறைவனிடமிருந்து தொடர்பை பெற்றிருக்கின்ற ஒரு நபி, எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் என்பவர், வெளியில லட்சக்கணக்கான தொண்டர்களை தங்களுடைய வசம் வைத்திருக்கிற ஒரு தலைவர், தங்களுடைய மனைவிமார்களுக்கு முன்னாலே நடத்துகிற பரஸ்பரம் மகிழ்வான வாழ்வு என்பதை பார்க்கிற போது குடும்பவியல் என்பது எவ்வளவு குதூகலமாக இருக்க வேண்டும் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தருகிற உதாரணம். இதையெல்லாம் கணவன் தரப்பு யோசிப்பது போல மனைவி தரப்பும் யோசிக்க வேண்டும். ஒவ்வொரு தடவையும் கணவனை எரிஞ்சு விடுகிற மாதிரி 4 வார்த்தை பேசுறப்ப திட்டுறப்பெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஹூருல் ஈன்களில இருந்து இந்த முஃமினான சொர்க்கவாசிக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிற மனைவி ஆத்மார்த்தமான முறையில அந்த மனைவி திட்டுமா, ஏய் உன் கணவனை நீ திட்டிட்டு இருக்கிற, வெகு விரைவில் உன்னை பிரிந்து அவன் என்னிடத்திலே வரக்கூடியவன், அல்லாஹ் உன்னை நாசமாக்குவானாக, ஏன் இப்படி திட்டுகிறாய் என்று சுவனத்தினுடைய ஹூருலீன்கள் பெண்கள் கணவனை திட்டக்கூடிய பெண்களை பார்த்து சபிக்கிறார்கள் என்கிற ஒரு வார்த்தையை எந்த நேரமும் செடுமூஞ்சியோடு பேசக்கூடிய பெண்களின் கவனத்துக்கு வைக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. ஹூருலீன்களிலே இருந்து ஒரு பெண் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறது என்பதை பார்க்கிறோம். பெண்களுக்கு தான் நிறைய சொல்ல வேண்டும். அவர்கள் திருந்துகிற போது சமூகத்தினுடைய திருந்துதல் என்பது ஒன்றும் தூரமான விஷயம் அல்ல. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் இந்த கணவன் பிரச்சனைகள்ல மட்டுமல்ல, இதர பிரச்சனைகளிலும், பிள்ளை வளர்ப்பு பிரச்சனைகளிலே, குடும்பங்களிலே ஆண்களை பெண்களை நடத்தக்கூடிய விதத்தின் முறைகளிலே, இவைகளிலெல்லாம் கூட மிக மிக வருத்தத்திற்குரிய விஷயம், பெண்களே ஆங்காங்கே கொடுத்து வாங்குகிறார்கள் என்கிற தகவல்கள் எல்லாம் வருகிற போது ஈயத்தை காய்ச்சி ஊதுவதை போல ஏதோ ஓரளவு துணிவும் திடமும் கொண்ட ஆண்கள் கூட சிலர் அச்சத்தோடும் சிலர் அச்சம் இல்லாமலும் ஒருவித கவலையோடும் கவலை இல்லாமலும் இது போன்ற தொழில்களை மேற்கொள்வது ஒரு பக்கம் இருக்க, ஊருக்குள்ள இருந்து கொண்டு கணவனின் பொருள்களை பாதுகாத்து தான் பெற்ற மக்களை வளர்த்து ஒரு குடும்பத்தை ஆளாக்க வேண்டிய பொறுப்பில இருக்கிற ஒரு பெண் ஊருக்குள்ள அவள் வட்டியோடு தொடர்பு படுத்தி இருக்கிறாள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ராட்சசிகளாக அந்த பெண்கள் இருக்க வேண்டும் என்பதை யோசித்து பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெண் சமுதாயத்திடம் இருந்தெல்லாம் இப்படிப்பட்ட கடந்த காலங்கள வரலாறுகளில் கூட இப்படிப்பட்ட குற்றங்கள் தெரியவில்லை. உலகத்துல எவ்வளவோ மோசமான இந்த கூட்டம் அழிக்கப்பட்டது, அந்த கூட்டம் அழிக்கப்பட்டது, சில நபிமார்களின் மனைவிமார்கள் கூட இப்படி எல்லாம் இருந்தார்கள், அழிக்கப்பட்டது, இப்படி எல்லாம் பல வரலாறுகள் இருக்கிறது. அங்கெல்லாம் கூட பெண்கள் இப்படி ஒரு தொழில் நடத்தி பட்டிக்கு அவர்களே விட்டு, இது எந்த அளவு கொடுமையான ஒரு விஷயம். அது தொடர்ந்து பரவலாக நடைபெற்று தொடர்ந்து நடைபெறுகிறது என்று சொன்னால் வருத்தத்தோடு அதை பரிசீலிக்க வேண்டும். அந்த குடும்பத்தை சார்ந்த கணவன்மார்கள் கிட்டத்தட்ட அவர்கள் அதிகாரம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்ற பொருளில் தான் கொள்ள வேண்டும். அல்லது இவர்களுடைய எந்த சொல்லும் அந்த குடும்பத்திலே எடுபடாது என்றுதான் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆண் வர்க்கத்தினுடைய பல்வேறு விஷயங்கள், நடவடிக்கைகள் விமர்சனத்திற்குரியவை, அது வேறு. ஆனால் பெண்கள் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் இறங்குவது எந்த வகையிலே அர்த்தப்படுத்திக் கொள்ள முடியும் என்று தெரியவில்லை. மீறி போனால் இந்த பிரச்சனை தான். கணவன்மார்களோடு அவர்கள் அதிகமாக இப்படி சண்டை போடுகிறார்கள், பேசி இருக்கிறார்கள், எல்லாம் பழைய வரலாறுகள்ல உண்டு. ஹதீஸ் கிதாபுகள்ல அந்த பெண்கள் சம்பந்தமாக உண்டு. 1000க்கு 1 இந்த மாதிரி சோரம் போன பெண்களை பற்றிய நிகழ்ச்சிகளும் உண்டு. ஆனால் எங்கேயும் இது போன்ற பாவ காரியத்தை துணிந்து மேற்கொள்ளக்கூடியவர்களுடைய இந்த செயலை வீடுகளுக்குள்ள இருந்து கொண்டு பரஸ்பரம் பெண்களுக்கு இடையிலே கொடுத்து அதிலே விகிதாச்சாரத்தை கணக்கிட்டு வாங்கி குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் குடும்ப பெண்களா
அல்லது இல்ல வேறு விதத்தில் சிந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முதலில் இப்படிப்பட்ட பெண்களுடைய உள்ளங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இப்படி சம்பாதிக்கலாம் என்கிற சிந்தனை கூட ஒரு பெண்ணுக்கு வரக்கூடாது. அந்த பெண்களுக்கு மாத்திரம் நாம் குறிப்பாக சொல்ல வேண்டும். மார்க்கம் உங்களை சம்பாதிக்க சொல்லி எந்த இடத்திலும் வலியுறுத்தவில்லை. ஒரு பெண்ணுக்கு சம்பாதித்து தருவதற்கு தந்தையோ கணவனோ சகோதரர்களோ யாரும் இல்லாமல் நிராசையாக ஒருவள் ஆதரவற்று விடப்படுகிறாள் என்றால் தன்னுடைய அல்லது தான் பெற்ற மக்களுக்காக ஜீவியத்திற்காக அவள் வீட்டை விட்டு வெளியே வந்து சம்பாதிக்கலாம். அதுவும் நியாயமான சம்பாதிப்புகளாக. சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்ததை போல மருத்துவ பணி மேற்கொள்ளக்கூடிய பெண்களாக, கூலி வேலை செய்யக்கூடிய பெண்களாக, விறகுகளை அடுக்கி சுமந்து கொண்டு விற்கக்கூடிய பெண்களாக, இப்படியெல்லாம் உத்தமமான தொழில்களை பார்த்து முன்னேறிய பெண்களின் வரலாறுகள் தான் உண்டு. அந்த சூழ்நிலைகளில் மாத்திரம்தான் நீ சம்பாதிப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறத ஒழிய நன்றாக வசதி மிக்க ஒரு வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு கணவன் சம்பாதிப்பது போதாது, மக்கள் சம்பாதிப்பது போதாது, வெறுமனே இருந்து என்ன பயன் என்று ஊருக்குள் கொடுத்து வாங்குகிறார்கள். இந்த பெண்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். பெண்களுக்காக வேண்டிய சொல்லப்படுகிற விஷயங்கள் நிறைய உண்டு. ஆனாலும் கூட அவற்றிற்கெல்லாம் மிக மிக உச்சகட்ட விஷயமாக இவைகள் மாத்திரமே பிரதானப்படுத்தப்படுகிற காரணத்தால் இந்த விஷயத்தை சொல்லியாக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் கூட வட்டி என்னால் அனுமதிக்க முடியாது என்றார்கள். கடைசி ஹஜ்ஜிலே மலை உச்சியில நின்று கொண்டு லட்சக்கணக்கான மக்களை நின்று கொண்டு நாயகம் சொன்ன வார்த்தை, என் காலுக்கு கீழே வட்டி புதைக்கப்பட்டது என்றார்கள். என் காலுக்கு கீழ் வட்டி புதைக்கப்பட்டது என்று சொன்னார்கள். அந்த வார்த்தைகளின் அர்த்தம் நடைமுறையில கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கிட்டத்தட்ட அன்றைக்கு ரசூலுல்லாஹ் பிறப்பதற்கு முன்னால் மக்காவிலே இருந்த சூழ்நிலையை விட மோசமோ என்று என்ன தோன்றுகிறது. நாளுக்கு நாள் கூடி வருகிற பிரச்சனைகள் மிகுந்த வருத்தத்தை தருகிறது. மக்காவிலே ரசூலுல்லாஹ் பிறப்பதற்கு முன்னால் கூட அந்த நகரம் வட்டியிலே மூழ்கி இருந்தது உண்மை. ஆனால் எந்த பெண்ணும் அங்கே வட்டிக்கு கொடுக்கவில்லை. வட்டியின் நடவடிக்கைகளில் பொம்பளை இறங்கல. ஆனால் பெண் குலமே இறங்குவது என்பதுதான் இன்றைக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆண்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயர்களை தேடித்தரக்கூடிய விதத்தில் இருக்கிறது. வேண்டுமானால் அது என்ன கூலி தொழிலோ நீங்கள் வெளியில வந்து செய்யுங்கள். குடும்பத்தில் இருக்கிற பெண் அவள் குடும்பத்தை பார்க்கட்டும், மனைவி மக்களை பார்க்கட்டும், வீட்டில் இருக்கிற வயதானவர்களை பார்க்கட்டும். ஒன்றும் இல்லாவிட்டால் ஏதாவது நல்ல நூல்களை படித்துக் கொண்டோ பேசிக்கொண்டோ அமரட்டும். இது போன்ற காரியங்களில் மட்டும் அனுமதிப்பது முடியாது. முதலாக என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், என் சிறிய தந்தை அப்பாஸ் நிறைய பேருக்கு இந்த ஊரில் வட்டிக்கு கொடுத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், அப்பாஸ் இடத்திலே இருந்து அவரின் அனுமதியோடு பேசுகிறேன். இன்று முதல் இது இஸ்லாத்தினுடைய உத்தரவு. யார் யாரெல்லாம் அப்பாஸ் இடத்திலே வட்டி தொடர்பு கொண்டிருந்தீர்களோ அது அனைத்தும் நீக்கப்பட்டு விட்டது. கொடுக்கலும் இல்லை, வாங்கலும் இல்லை, மூடிவிடுங்கள் என்று சொன்னார்கள். ஏடுகள் மூடப்பட்டது, கணக்குகள் முடிக்கப்பட்டது. பல ஆயிரக்கணக்கான ரியால்கள், தீனார்கள் அன்றைக்கு அப்பாஸுக்கு வரவேண்டிய பாக்கி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உத்தரவுக்கு பின்னாலே அப்படியே புதைக்கப்பட்டது என்பதை யோசித்து பார்க்கிற போது பெண்கள் வரை அந்த தொழில் வருகிறது என்று சொன்னால் நம்முடைய மார்க்கம் மட்டுமல்ல, உலகத்திலே வட்டியை பழிக்காத மதங்களே இல்லை. அது ஆண்களை கடந்து பெண்கள் என்ற நிலைக்கு வருகிற போது மென்மையாக, நளினமாக, மிக அழகான குடும்ப வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டிய இவர்கள், பரஸ்பரம் நல்லது கெட்டதுக்கு அடுத்த வீடுகளுக்கு சென்று வர வேண்டிய இவர்கள் இன்றைக்கு வசூலுக்கு அடுத்த வீட்டுக்கு செல்லுகிறார்கள் என்றால் யோசிக்கவே அச்சமாக இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அடுத்த தலைமுறையை அப்படி கொண்டு வந்து விட்டால், ஏன் அந்த பெண் பெற்றெடுக்கிற பெண் மக்கள் எல்லாம் கூட இந்த தொழிலில் தொடங்கிவிட்டால் ஒரு வருங்கால சமுதாயத்திற்கு விதையாக இருப்பவள் குடும்ப தலைவி. அவள் எவ்வளவு வயதானவளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு விவரம் தெரிந்தவளாக இருந்தாலும் சரி, அவளுடைய தொழுகைகளோ இபாதத்துகளோ இது போன்ற காரியத்தை செய்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே நல்ல பெயர் பெற்றுவிட முடியும் என்று மட்டும் நினைத்துவிட வேண்டாம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெண்களை பாதுகாக்க வேண்டும். இது போன்ற நடவடிக்கைகளில் எந்த பெண்ணும் இல்லை என்கிற சூழ்நிலைக்கு அல்லாஹ் இந்த ஊரை கொண்டு வர வேண்டும்.
பல்வேறு தொழில்களில் நொடிந்து போகிறவர்கள் மீண்டும் மீண்டும் போய் சேருகின்ற புகலிடமாக அது மாறி வருவது வருத்தத்திற்குரிய விஷயம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அடுத்தடுத்த தலைமுறைகளிடம் இருந்தாவது இதில் ஒரு மிகுந்த கசப்புணர்வை ஏற்படுத்தி எந்த காலத்திலும் அந்த பக்கம் தலை வைத்து படுக்க கூடாது என்கிற ஒரு நிலையை அல்லாஹ் அடுத்த தலைமுறைக்காவது தருவானாக என்று நாம் இந்த நேரத்தில் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் குடும்ப வாழ்வில் அமைதியை, மகிழ்ச்சியை, ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வுகளை தருவதோடு பெண்களிடத்தில் இருக்கின்ற சிறிய பெரிய அனைத்து பாவங்களை விட்டும் அல்லாஹ் நம் இஸ்லாமிய இல்லறம் வாழும் பெண்களை பாதுகாப்பானாக என்று துஆ செய்தவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم صل على رسولك سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم احفظنا يا فياض من جميع البلايا والاعداء والمصيبات والامراض. اللهم انك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم انت السلام ومنك السلام واليك يرجع السلام. حينا ربنا بالسلام وادخلنا برحمتك دار السلام. تبارك ربنا وتعاليت وتعظمت يا ذا الجلال والاكرام. ربنا تقبل منا ما كان صالحا واصلح لنا ما كان فاسدا. ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. وصل على النبي محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجعلنا لكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: عليكم بسنتي وسنة الخلفاء الراشدين المهديين. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகு. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக என கூறி பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய இவ்விழாவின் தலைமையேற்றிருக்கிற சகோதரர் சாதிக் அலி அவர்களே, இங்கே வீற்றிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த ஒரு அநேகமாக 3-4 வருடங்களாக ஆண்டுதோறும் பக்ரீத்தை ஒட்டி பல வெளியூர்களை சார்ந்தவர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிற இந்த நேரத்தில் இங்கே ஒரு பயான் நிகழ்ச்சி என்பது நடத்தப்படுவது உண்டு.
கடந்த ஆண்டுகளிலும் வேறு பல உலமாக்கள் இங்கே வந்து பேசி சென்றுள்ளார்கள். அந்த அடிப்படையிலே இவ்வாண்டும் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று இப்பகுதியை சார்ந்த இளைஞர்கள் ஆசைப்பட்டதன் விளைவாகவே எழுந்திருக்கிறது இவ்விழா. இந்த பகுதியை சார்ந்த பெண்களுக்கு அதிகமாக விஷயங்கள் போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் இது ஏற்பாடு செய்யப்படுவதாக சொன்னார்கள். அநேகமாக பெண்களும் நிறையவே வருகை தந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. பொதுவாக இதுபோன்ற வெளியில ஏற்படுத்தப்படக்கூடிய பயான்களின் மூலமாகத்தான் பெண்களுக்கு சில விஷயங்களை சொல்ல முடிகிறது. அதில் பெண்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை சொன்னால் நன்றாக இருக்கும் என்று இங்கே உள்ள சகோதரர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் பெண்களுக்கு தேவையான சில விஷயங்கள் என்றெல்லாம் யோசித்து அவர்களாக இஸ்லாம் கூறும் குடும்ப வாழ்க்கை என்ற தலைப்பை தந்திருக்கிறார்கள். இஸ்லாம் கூறும் குடும்ப வாழ்வு, ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பெண்களுக்கும் அதே சமயம் ஆண்களுக்கும் சேர்த்து சொல்லும் விதமாய் அமைய பெற்றிருக்கிறது இந்த கூட்டம். குடும்ப வாழ்க்கை என்று சொல்ல வருகிற போது அல்லாஹ் ரசூல் கூறியிருக்கிற, குர்ஆன் ஹதீஸ் தெளிவுபடுத்தி இருக்கின்ற பல்வேறு விஷயங்கள் பல காலங்களாக நம் செவிகளிலே கேட்டிருப்பதுண்டு. பல விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறோம். இருப்பினும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு மாற்றமான சூழ்நிலைகளில் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் எழக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள், கணவன் மனைவியினுடைய பிரச்சனைகள், மாமியார் மருமகளுடைய பிரச்சனைகள், அல்லது அங்கே அந்த வீட்டிலே புகுகின்ற மருமகளுக்கும் நாத்தனார்களின் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அந்த குடும்பத்தில் இருக்கின்ற சில வயதான பெற்றவர்களுக்கு சில நேரங்களில் மரியாதை செய்யப்படாத தன்மை, மாமியார் மாமனாரை மதிக்காத தன்மை, அல்லது அந்த மாமியார் மாமனாரை விட்டு அவர்களுக்கெல்லாம் பணிவிடை புரியாமல் புரிவதை ஒரு பாரமாக கருதி கொண்டு தனியாக வாழுகிற தன்மை, அல்லது வந்திருக்கிற மருமகளை கூட நல்ல விதமாக நடத்தாத மாமனார் மாமியார்களுடைய தன்மை, இப்படி நிறைய ஒரு குடும்பத்திற்குள்ளே நடக்கிறது. இஸ்லாம் கூறும் குடும்ப வாழ்க்கைக்குள் இவைகள் எல்லாம் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லுவதற்காகத்தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாலே இந்த விஷயத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். திருமண வாழ்க்கையை பற்றி வேடிக்கையாக நாம் சொல்லுவது உண்டு. அது என்னவோ ஒரு மர்ம கோட்டை, உள்ளே இருப்பவர்கள் எல்லாம் வெளியே வர வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், வெளியில இருப்பவர்கள் எல்லாம் உள்ளே போக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் என்று திருமணத்திற்கு ஒரு விளக்கம் தரப்படுவது உண்டு. உண்மை அதுதான். திருமணம் ஆகாத ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அந்த வாழ்வு எப்போது என்று எதிர்நோக்குவதும், ஏற்கனவே ஆனவர்கள் இந்த ஒரு கன்றாவை வாழ்க்கையில இருந்து வெளியேறுவது எப்படி என்கிற சூழ்நிலைக்கு இன்றைக்கு குடும்பங்களுடைய அமைப்பு வந்திருக்கிறது. மார்க்கம் கூறுகின்ற இல்லறத்தினுடைய நெறிமுறைகள் சார்ந்த அடிப்படையிலே ஒரு குடும்பம் நடத்தப்படும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட வாழ்க்கையை பற்றிய கசப்புணர்வு வராது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்பார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனார் அல்லவா, நிக்காஹ்னா என்ன, இஸ்லாம் கூறுகிற குடும்பம் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. ஒரு சுருக்கமா பதில் சொன்னாரு. சுரூரு ஷஹர், ஒண்ணு இல்ல ஒரு மாசம் சந்தோஷம் சொன்னார். மொத்தமா திருமண வாழ்க்கைக்கு அவர் முடித்து கொண்டது அவ்வளவுதான், ஒரு மாசம் சந்தோஷம்னார். அப்புறம் அப்படின்னாரு கேட்டவர். லுசூமு மஹரின், ஒண்ணு இல்ல அப்புறம் மஹர கொடுக்கறது அவசியம் இல்ல, அதை கேட்கல. அப்புறம் என்ன ஆகும், அதுக்கப்புறம் சொன்னாங்க குசூரு லஹரின், இடுப்பு ஒடியுன்னார். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு எல்லா விஷயத்திலையும் விளக்கத்தில் தேர்ந்தவர்கள் வரிசையாக சொல்லுகிறார்கள். முதல்ல சுரூரு ஷஹரின், ஒரு மாத மகிழ்வு, லுசூமு மஹரின், மஹர் கட்டாயம், குசூரு லஹரின், இடுப்பு உடையுது,
அதுக்கு அடுத்தது என்ன? நாலாவதாக சொன்னார்கள் காலமெல்லாம் கவலை, காலமெல்லாம் கவலை. இது சில குடும்பங்களில் இருக்கிற தன்மைகளை எடுத்து காட்டுவதற்கு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை. இது நிதர்சன உண்மையாக இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களில் நடப்பதை பார்க்கிறோம். ஒரு மாத சந்தோஷம் அல்லது ஒரு சில வருடங்கள் சந்தோஷம், பின்னாலே இவருடைய ஓடி ஆடுகிற உழைப்பு, காலம் போன கடைசியில பார்க்கிற போது வாழ்க்கையை வெறுக்கிற அளவுக்கு குடும்பத்தினுடைய போங்கு, இவைகள் எல்லாம் இன்றைக்கு குடும்பங்களிலே சர்வ சாதாரணம். வீட்டுக்கு வீடு வாசப்படி, அந்த அடிப்படையில வெளியிலே சொல்லாலும் சொல்லாவிட்டாலும் எல்லா குடும்பத்திலும் ஏறத்தாழ ஒரு விதமான குடும்ப வாழ்க்கையை பற்றிய கசப்புணர்வு என்பது இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். அது ஏதாவது ஒரு ரீதியாக இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாக ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு தந்த ஒரு பெரிய விஷயம், 10க்கும் மேற்பட்ட மனைவியர்களோடு வாழ்ந்து குடும்பத்தை பல்வேறு விதங்களாக வாழ்ந்து காட்டச் சொன்னார். எத்தனை விதமான வித்தியாச குணங்கள் படைத்த மனைவிகளோடு நாயகம் வாழ்ந்தார்கள். சாந்த சொரூபியாக ஒரு மனைவி, எதிர்த்து எந்த வார்த்தையும் வெளிவராமல் ஒரு மனைவி, தொட்டதற்கெல்லாம் கொஞ்சம் வேகப்பட்டுக் கொள்ளுகிற ஒரு மனைவி, அறிவார்ந்த கேள்விகளை கேட்டு கணவரை திகைக்க வைக்கிற ஹஜ்ரத் ஆயிஷா போன்ற மனைவி, கொஞ்சம் சடைந்து கொள்ளுகிற மனப்பான்மை அதிகம் கொண்டிருக்கிற ஹஜ்ரத் சௌதா அவர்களை போன்ற மனைவிகள், இப்படி நிறைய மனைவிகள். கிழவியாக இருந்த மனைவிகளிலிருந்து தொடங்கி சுமார் 40-50 வயதை கடந்த கதீஜா போன்ற மனைவிகளில் தொடங்கி 18 வயதை உடைய ஹஜ்ரத் ஆயிஷா வரை, ஒரு சின்ன பெண்ணிலிருந்து தொடங்கி மூதாட்டி வரை நாயகம் பல்வேறு குணாதிசயங்களை கொண்ட பெண்களோடு வாழ்க்கை நடத்தி ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா விதமான பரிமாணங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். வேறு யாருக்கும் இப்படி ஒரு வழிகாட்டுதல் அநேகமாய் அமைய பெற்றிருக்கார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய ஒரு வழிகாட்டுதல் அங்கே நிறைந்திருப்பதை பார்க்கிறோம். பெண்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது, பெண்களுக்கு சொல்லுவது போன்றே ஆண்களுக்கும் சொல்லுகிறோம். பெண்களுக்கென்று சில பிரத்யேக தன்மைகள், ஒரு சில நிறைகளும் குறைகளும் உண்டு. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களை விழாவிலிருந்து படைத்தான் என்று நாம் கேள்விப்படுகிறோம். என்ன, இடது பக்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இடது பக்க விழாவிலிருந்து படைத்தான். விழா கோணலானது, அதுபோலவே பெண்கள் சில நேரங்களில் கோணலாக இருப்பார்கள். ஏன் விழாவிலிருந்து படைத்தான் என்பதற்கு திருக்குர்ஆனுடைய விளக்க உரையாளர்கள் இந்த வசனங்களுக்கு பல்வேறு பொருட்கள் தருகிற போது இப்படியும் ஒன்று சொல்லுவார்கள். வலது பக்க விழாவிலிருந்து படைத்திருக்கலாம், இடது விழாவிலிருந்து படைத்தான். காரணம், இடது விழாவிற்கு இடையிலேதான் இருதயம் இருக்கிறது, கல்பு இருக்கிறது. அந்த இருதயத்தை ஒட்டி இருக்கின்ற விழாவிலே இருந்து படைத்திருக்கிறான். கணவன் மனைவி இதயத்தோடு ஒத்திருக்கிற வாழ்க்கைக்காக வேண்டி ஹஜ்ரத் ஆதமனுடைய இதயத்தோடு ஒன்றிய ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இடது பக்க விழாவில் இருந்து பெண் படைக்கப்பட்டால் ஒரு இருதயத்திற்கும் விழாவிற்கும் இடையில இருக்கிற தொடர்பை போல கணவன் மனைவியினுடைய தொடர்பு அமையப்பெற வேண்டும் என்று இறைவன் விளக்குவதற்குத்தான் இப்படி ஒரு படைப்பு என்று விளக்கம் சொல்லப்படுவது உண்டு. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனில் மன நிம்மதிக்காக மனைவி என்று சொல்லுகிறான். உண்மையாகவே மன நிம்மதி ஒரு மனைவியிடமிருந்து கணவனுக்கு கிடைப்பது சில குடும்பங்களில் இருக்கலாம். அதிகமான குடும்பங்களில் இன்றைக்கு மார்க்கத்தை விட்டு சில தரம் புரண்ட நிகழ்ச்சிகள் காரணமாக நடப்பது, மனைவியின் மூலம் பெற வேண்டிய நிம்மதி என்பது அப்படியே அதிருப்தியாக மாறி வாழ்க்கையின் வெறுப்பையே மனிதன் அங்க குடும்பத்துக்குள்ளே உணரக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது. உண்மை, குடும்பத்தினுடைய கசப்புணர்வு காரணமாக கண்ணீர் விட்டு அழக்கூடிய ஆண்கள் எத்தனையோ பேர், தற்கொலை வரை போனவர்கள் எத்தனையோ பேர்.
விஷம் குடித்து போனவர்கள் கூட உண்டு. பல்வேறு ஊர்களில், ஏன் இங்கென்று வைத்துக் கொள்ள வேண்டும், விஷம் குடிக்கிற அளவுக்கு போனதுண்டு. எந்த காரியத்திற்கும் அழுகாத கண்ணீர் விடாத ஆணை ஒரு மனைவியின் வார்த்தைகள் கண்ணீர் விட வைத்ததுண்டு. எந்த காரியத்திலும் சடைந்து விடாத, சளைத்து விடாத ஆற்றல் பெற்றிருக்கிற மனோபாவம் உள்ள ஒரு திடம் உள்ள மனம் கொண்ட கணவனை கூட அவனுடைய பிழைப்புகளில், அவனுடைய தொழில் நடவடிக்கைகளை கூட பார்க்காத அளவுக்கு அவன் வாழ்க்கையை வெறுத்து போய் அமரக்கூடிய அளவுக்கெல்லாம் சில மனைவிகளுடைய நடத்தைகள் அமைந்து விடுவதுண்டு. தற்கொலை வரை போகிறார்கள் என்றால் இவர்களினுடைய சில விஷயங்கள், நடவடிக்கைகள் எவ்வளவு தூரம் அவர்களை பாதித்திருக்க வேண்டும் என்று நாம் எண்ணி பார்க்கிறோம். ஒரு பெண்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து செல்வார்கள். நாம் நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த பெண்களை ஏதோ ஒரு குழாயடியில நின்று கொண்டிருக்கிறார்கள் சில பெண்கள். நாயகம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், தஸத்தக்ன ஃபைன்னி உரித்து குன்ன அக்ஸர அகலின்னார். ஒன்னும் சாதாரணமா ஒரு உபதேசம் செய்வது போல எல்லாம் கொஞ்சம் அதிகமா சதக்கா செய்யுமா, நரகத்துல நீங்க தான் அதிகமா இருக்கிறீங்கன்னா சாதாரணமாக. பொதுவா பெண்கள்ட்ட வாய் விட்டு மாட்டிக்கொள்ள முடியாது. அது ரசூலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அடுத்த கேள்வி என்ன காரணம், ஏன் எதற்காக நாங்கள் அப்படி இருக்கிறோம் சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட உள்ள சாதாரணமாக இயற்கையாக உள்ள தன்மைகளை சொல்லுவார்கள். நீங்கள் அதிகம் சாபம் எடுக்கிறீர்கள், கணவனுக்கு மாறு செய்கிறீர்கள் என்றெல்லாம் 2-3 சொல்லிவிட்டு போட்டு உங்களுடைய மார்க்க விஷயத்திலும் அறிவு விஷயத்திலும் கூட ஒரு சிறு குறைபாடு இருக்கிறதுன்னு சொல்லிடுவாங்க. உடனே அடுத்த கேள்வி உடனே வந்தது, என்னது எங்களுடைய அறிவுல என்ன குறை, எங்களுடைய தீன்ல என்ன குறை சொல்லுங்க. அடுத்த கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துக் கொண்டே பதில் சொல்வார்கள், எப்படி என்று தெரியாது, ஆனால் இறைவன் அப்படி வைத்திருக்கிறான், இறைவனுடைய நியதியில் இருக்கிறது. பாருங்கள், இஸ்லாமிய நீதிமன்றமாக இருந்தால் ஒரு ஆண் சாட்சி சொல்லுவதற்கு இணையாக ஒரு பெண் சாட்சி சொன்னால் போதாது, ஒரு ஆணுக்கு பதிலாக 2 பெண்கள் வர வேண்டும். சாட்சி கூட 2 பெண்கள் சேர்ந்த சாட்சி தான் ஒரு ஆணுடைய சாட்சிக்கு சமம். அப்படி இருக்குதா இல்லையா என்று கேட்டார்கள். ஆமா என்று சொல்லுகிறார்கள் பெண்கள். அப்புறம் சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தீனிலேயும் கூட சில விஷயங்களில் உண்டு என்று சொல்லிவிட்டு, அலைஸ இதா ஹாலத்துலம் துஸல்லி வலம் தஸும், அது ஏதாவது மாதவிடாய் போன்று ஏற்பட்டு விடுகிற போது நீங்கள் எல்லாம் தொழ முடிவதில்லையே, நோன்பு நோக்க முடிவதில்லையே, இது போன்ற குறைபாடுகள் ஆண்களுக்கு இல்லையே என்று தாங்கள் சொல்ல வந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசாக விளக்கினார்கள். இந்த நீண்ட ஹதீஸின் வாயிலாக ஒரு விஷயம் புலப்படுகிறது. சில விஷயங்களில் பெண்களிடத்தில் குறைகள் சொல்லுகிற போது வேகமாக அவர்கள் எழுவதுண்டு, மிக வேகமாக. குடும்பத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு இவைகள் தான் காரணம். இவன் ஒரே ஒரு முறை வாய் திறந்து திட்டிவிட்டு வாயை மூடி இருப்பான். அதற்கு பிறகு அரை மணி நேரம் மாவரைக்கும் எந்திரம் போல தொடர்ந்து அங்கே பேசிக்கொண்டே இருப்பார்கள். கிட்டத்தட்ட அடுத்த முறை இவன் பேசுவதை வெறுத்து விட வேண்டும் என்கிற அளவுக்கெல்லாம் சில நேரங்களில் இந்த விவாதங்கள் முற்றி போய் விடுவதுண்டு. ஆனால் தங்களிடத்தில் குறைபாடு உண்டு என்பதை ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாத தன்மை பெண்கள் சமுதாயத்திடத்தில் இருக்கிறது. நாம் தாக்குவதற்காக சொல்லவில்லை, இல்ல மாஷா அல்லாஹ், ஒரு சில பெண்கள் இதிலிருந்து விதிவிலக்காக இருக்கலாம். இப்பொழுது குடும்பம் எந்த பெண்கள் மூலமாக நாசமாகிறதோ அப்படிப்பட்ட சில பெண்களைத்தான் இங்கே அவர்களுடைய குறைகளைத்தான் சொல்லப்படுகிறது ஒழிய எல்லா பெண்களின் குறைகளையும் அல்ல என்பதை முன்பே நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். சில குடும்பங்கள்ல நான் சமீபத்திலே கூட ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலே சொன்னேன். அது அநேகமாய் இருக்குமோ என்னவோ தெரியவில்லை, அது அவ்வளவு வரவேற்பு இருந்தது. பெரும்பாலான குடும்பங்கள்ல இன்னைக்கு நடக்கிறது, ஒரு ஆள் தான் சம்பாத்தியம் உள்ள காலத்தில் எல்லாம் நன்றாக சம்பாதித்து அவருடைய மக்கள் எல்லாம் பெரிதானதற்கு பிறகு தொழில மக்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இவர் அப்படி வீட்டில இருந்தார்னா, இந்த கடைசி காலகட்டத்தில் வீட்டில இருக்கிற பெண்கள் வயதான கணவன்மார்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று
சொன்ன போது கிட்டத்தட்ட அதற்கு பல முதியவர்களிடமிருந்து வரவேற்பு வந்தது. அனுபவிக்கிறார்களோ என்னவோ வீட்டிற்குள்ளே வெளிச்சம். உண்மையாகவே சில குடும்பங்களில் நடக்கிறது. கணவனுக்கு ஒரு மாதிரி ஒரு 60 வயசு வெளியே தள்ளிட்டா, 60 வயசு 50-55 வயசுக்கு வந்துட்டா, ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே இங்க அம்மா ஒரு கூட்ட ஆட்சி உள்ள நடத்துது வீட்டுக்குள்ள. மகன்களை எல்லாம் கையில வச்சுக்கிறது, மகளுகளையும் கையில வச்சுக்கிறது. எல்லாம் வந்தா இவர்களை சுற்றித்தான் அமருவார்கள். இவனுடைய பொருளாதார நடவடிக்கை எல்லாம் கூட எப்படி தீர்மானிக்கிறதுங்கிறது வீட்டில் இருக்கிற பெண் தான் தீர்மானிக்கும். கணவனை கண்டுகொள்வதில்லை, அவர் சொல்லுவதை கேட்பதில்லை, அல்லது அவர்கள் வகுத்து கொடுக்கிற பிரகாரம் திட்டங்கள் நடப்பதும் இல்லை. சொல்ல போனால் ஏதோ நேரத்துக்கு கஞ்சி குடித்துக்கொள் என்பதை போன்று ஒரு வெறுத்து போன வாழ்க்கைக்கு ஒரு சில முதியவர்கள் இன்றைக்கு யார் ஒத்துக்கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் கூட அது உள்ளே நடப்பதனுடைய பல்வேறு பிரதிபலிப்புகள் வெளியிலே தெரிகிறது. இந்த நேரத்தில் நாம் அந்த இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும், தாயை எவ்வளவு தூரம் மதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறதோ அவ்வளவு தூரம் தந்தைக்குரிய மரியாதையையும் வலியுறுத்தி இருக்கிறது. தந்தைக்குள்ள மரியாதையை பற்றி மிகுந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் உச்சகட்டமாக இறைவனின் கோபமும் மகிழ்வும் தந்தையின் மகிழ்வில் கோபத்தில் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை இருக்கிறது. நாம் இப்பொழுது தாய்மார்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை அதுதான். இவ்வளவு காலம் அவர் உழைத்த போது, அவர் வணிகம் நடத்திய போது, அவர் சம்பாதித்த போது, அவர் கொண்டு வந்து கொடுத்த போது வீட்டிலே அவருக்கு கிடைத்த ராஜ மரியாதைகளும் உபச்சாரங்களும், அவர் கொஞ்சம் வயோதிகம் தட்டி முதுமை அடைகிற போது அவரை ஒதுக்கிவிட்டு மக்களை எல்லாம் தன் கையில வைத்துக் கொண்டு வீட்டிலே இருக்கிற பெரியவர்களை நிர்பந்திக்கிறார்கள், அவர்களை கொஞ்சம் மனம் நோக வைக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மனைவிகள் நல்ல மனைவிகள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹதீஸிலே மனைவிகள் குறித்து, அவர்கள் கணவன்மார்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஹதீஸ்கள் ஏராளம். இது தெரியாத பெண்கள் என்பது இல்லை, நிறைய தெரிந்தே வைத்திருக்கிறார்கள். இருந்தும் கூட வயதாகுகிற போது உதவாத கணவனாக அவனை தள்ளி வைத்து விட்டு மக்களை சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். இங்கே நாம் மக்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்டார், ரசூலுல்லாஹ் என்கிட்ட நிறைய பணம் இருக்கிறது, ஆனா என்னுடைய தந்தை சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கிறார், எங்க அத்தா அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்கிறார், மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகை தர வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறார். நானும் ஒரு குடும்பத்தினர், அவர்களுக்கு தந்தாக வேண்டுமா என்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையிலே அந்த சஹாபிக்கு பதில் சொன்னார்கள், அன்த வ மாலுக லி அபீக, நீயும் உங்க அத்தாவுக்கு சொந்தம், உன் பொருளும் உங்க தகப்பனாருக்கு சொந்தம். நீயும் உன் தந்தைக்குத்தான் சொந்தம், உன் பொருளும் உன் தந்தைக்குத்தான் சொந்தம். தாய்க்கு மரியாதை, தாய்க்கு பணிவிடை, தாய்க்கு தேவையான உணவு, தாய்க்கு தேவையான பக்கத்தில் இருந்து பார்க்கிற உபசரிப்பு, இவனுடைய பொருளாதார நடவடிக்கைகளை எப்படி செயல்பட வேண்டும் என்பதில் தந்தையினுடைய ஆலோசனை மிகுந்த முக்கியத்துவம் வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் இந்த சஹாபிக்கு சொன்ன இந்த ஒரு வார்த்தை நமக்கு புலப்படுத்துகிறது. ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான குடும்பங்களில் பெண்களினுடைய அவர்களுடைய அதிகாரம் மெஜாரிட்டியாக இருக்கின்ற காரணத்தால் ஆண்களுடைய சொற்கள் புறந்தள்ளப்பட்டு பெண்களுடைய வார்த்தைகள் மட்டுமே வேதவாக்காக எடுத்துக்கொண்டு தன் அம்மா சொல்லுகிறபடி செய்கின்ற இளைஞர்கள் இன்றைக்கு சம்பாதிக்கக்கூடிய பக்குவத்தில் உள்ளவர்கள் ஒரு காலத்தில் இவர்கள் தந்தை இவர்களுக்காக உழைத்ததை கருத்தில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய குடும்பங்களிலே அது நடக்கிறது. இது தாய்மார்கள் இருக்கிற சபையிலே சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடந்ததுண்டு. அந்தந்த நிகழ்ச்சிகளில் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு தந்தைக்காக வேண்டி உள்ள பொருளாதாரத்தினுடைய
ஆக ஒரு கணவனை மனைவி கைப்பிடித்த காலத்திலிருந்து தொடங்கி அவர் மரணிக்கின்ற வரை அவருக்கு தேவையான எல்லா பணிவிடைகளை செய்வதோடு நல்ல ஒத்துழைப்பை நல்குவதற்கு அவள் கடமைப்பட்டிருக்கிறாள் என்பதை மார்க்கம் மிகுந்த நிறைய இடங்களில் வலியுறுத்துகிறது. இதே போலத்தான் ஒரு கணவன் மனைவியை அவள் வயதானதற்கு பிறகு ஒதுக்காமல், அவள் மூதாட்டி ஆனதற்கு பிறகு, அவளின் அழகுகள் சுருக்கம் பெற்றதற்கு பிறகு, அவளின் உடல் வலிவுற்று ஆனதற்கு பின்னால் அவளுக்கு ஏதேனும் ஒரு நோய்கள் வந்து அடைகிற போது ஒரு கணவனின் உணர்வு எப்படி இருக்க வேண்டும்? அவள் நம்மோடு வாழ்ந்துதான் கிழவியாயிருக்கிறாள், அவள் நம்மோடு வாழ்ந்து நோயாளியாக இருக்கிறாள், அவள் நமக்கு பிள்ளைகள் பெற்றுக் கொடுத்து தான் இன்றைக்கு நொடிந்து போயிருக்கிறாள் என்கிற எண்ணம் கணவனுக்கு வர வேண்டும். குறிப்பாக இளமை காலங்களை விட பரஸ்பரம் இவர்கள் இருவருக்கு இடையிலே உள்ள உறவுகள் முதுமையில் தான் மிகுந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனைவியிடமிருந்து கணவன் மிகுந்த ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பது முதுமையில் தான். அதே போல ஒரு மனைவியிடமிருந்து ஒரு கணவனிடமிருந்து மனைவி எதிர்பார்ப்பதும் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதும் அந்த முதுமையில் தான். அதனால் காலம் போன கடைசியில் கணவன் எந்தவிதமான பொருளாதார சத்தில்லாதவன் என்று தெரிந்த போது அவனை ஒதுக்கி தள்ளிவிடுகின்ற பெண்கள் நிச்சயமாக அவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் கணவனுக்கு தேவையான மரியாதைகளை செய்வதற்கு அவர்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள். முதல்ல மார்க்கத்தினுடைய சில விஷயங்கள் தெரிந்திருக்கிற பெண்கள், நன்றாக உணர்ந்திருக்கிற இறைபக்தி உள்ள பெண்கள் இப்படி செய்வதில்லை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், எல்லோருக்கும் உத்தரவே போட்டிருந்தார்கள், பெண்கள் குறிப்பாக பருவம் எய்திவிட்ட பெண்களுக்கு குர்ஆனிலே இருக்கக்கூடிய சூரத்துன் நிசா பெண்கள் என்கிற அத்தியாயம், அந்த அத்தியாயத்தை முழுமையா அவங்களுக்கு அர்த்தத்தோட எல்லாவித பொருட்களோடு விளக்கங்களோடு சொல்லித்தாங்க. ஏன் அந்த இதுல என்ன இருக்கு? குர்ஆன்ல 4வது ஜுஸ்ல தொடங்குகிற அந்த பெண்கள் அப்படின்னு ஒரு அத்தியாயம் சூரத்துன் நிசா முழுக்க அந்த சூரா முழுக்க ஒரு பெண் அவனுடைய கணவனோடு வாழக்கூடிய சூழ்நிலை, பல்வேறு விதமான திருமண சட்டங்கள், திருமணத்தினுடைய முறிவு சட்டங்கள், தலாக்குடைய சட்டங்கள், குழுவுடைய சட்டங்கள் என்று அந்த சூரா முழுக்க கணவன்களோடும் குழந்தைகளோடும் பெரியவர்களோடும் ஒரு குடும்பத்தில் வாழுகிற ஒரு பெண்ணுக்கு தேவையான எல்லா சூழ்நிலைகளும் சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தால் அந்த சூறாவை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இதே போலத்தான் சூரத்துன் நூர்னு ஒரு சூரா குர்ஆன்ல 18வது ஜுஸ்ல இருக்கிறது. இதையும் கற்றுக் கொடுத்துருங்க, பொருள்களோடு விளக்கங்களோடு சொல்லி கொடுத்துருங்க. ஏனென்றால் சூரத்து நூறிலே விபச்சாரத்தினுடைய பல்வேறு வகைகள் இதில் சொல்லப்படுகிறது. கண் செய்கிற விபச்சாரத்தில் இருந்து தொடங்கி பார்வைகளை தாழ்த்தி இருப்பதனுடைய அவசியங்களை வலியுறுத்துவதோடு பர்தாவினுடைய பல்வேறு சட்டங்களை எடுத்து சொல்லுவதோடு இப்படி நிறைய பாவமான காரியங்கள் பெண்களிடமிருந்து அந்த சூறாக்களிலே நிறைய சொல்லப்படுவதால் அந்த சூறாவையும் கற்றுத்தாருங்கள். நாங்க சூரத்துன் நிசா, சூரத்துன் நூர், இதனுடைய சட்டங்கள் இன்றைக்கு முழுமையாக பெண்களை போய் அடையவில்லை என்று சொல்லலாம். கால் கொலுசு சப்தம் அடுத்த ஆணுக்கு கேட்க வேண்டாம் என்கிற வசனம் அந்த சூறாவில் இடம்பெறுகிறது. கணவனை தவிர வேறு யார் முன்னாலும் நிற்க வேண்டாம் என்கிற பர்தாவினுடைய எத்தனை பேருக்கு முன்னால் நிற்கலாம், நிற்கக்கூடாது என்ற ஒரு நீண்ட நெடிய வசனங்கள் அந்த சூறாவில் இடம்பெற்றிருக்கிறது. வெளிப்புறமாக கைமுகம் தவிர பிற உறுப்புகளை எப்படியெல்லாம் எந்தெந்த நேரங்களில் எல்லாம் மறைக்கப்பட வேண்டும், இவருடைய மேல் துண்டு, இவருடைய முக்காடு எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு விஷயங்கள் அதிலே வலியுறுத்தப்படுவதால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், வயதானவர்களுக்கு பருவம் எய்துவிட்ட பெண்களுக்கு இந்த 2 சூறாக்களையும் அவசியம் எல்லோரும் கற்றுக் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். முழுமையாக சட்டம் தெரிந்திருக்கிற பெண்கள் கூட சில நேரங்களில் இப்படி நடந்து விடுவது ஆச்சரியமானது. ஆனால் பெரும்பாலும் அனைத்தையும் உணர்ந்தவர்களுக்கு கணவனின் அருமை புரியும்.
மார்க்கம் நோன்பு கூட ரம்ஜான் அல்லாத நஃபில் நோன்புகள் வைப்பதற்கு கூட பெண்களுக்கு கணவனுடைய அனுமதி இல்லாமல் வைப்பதற்கு அனுமதி தரவில்லை. இவ்வளவு தூரம் சட்டத்தின் கடுமையை பார்க்கிற போதே ஒரு மனைவி கணவனை எவ்வளவு தூரம் காலமெல்லாம் இறுதி வரை முதுமை வரை அந்த கணவனை எப்படி காக்க வேண்டும் என்பதன் அவசியத்தை பெண்கள் இது போன்றவர்களே புரிந்து கொள்ளலாம். ஆனால் சில வீடுகளில் வயதானதற்கு பிறகு மனைவியிடம் மதிப்பில்லாமல் கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற கணவன்மார்களுக்கு ஆறுதலாகவும் சில வார்த்தைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லித் தருகிறார்கள். ஒரு கால் இளவயதிலோ அல்லது முதுமையிலோ வீட்டிலே இருப்பவள் உங்களை மதிக்காமல் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்து கொடுமைகள் புரிந்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பொறுமையின் கூலி இந்த ஆண்களுக்கு உண்டு. யார் மனைவியின் மூலமாக துர்வார்த்தைகளை, கெட்ட நடத்தைகளை, சரியான பராமரிப்பில்லாத தன்மையை, கொடுமையை, சித்திரவதையை எந்த கணவன்மார்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோயில இருந்த போது அவர்கள் காத்த பொறுமையினுடைய கூலி இவர்களுக்கு கிடைக்கும் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு ஆறுதலாக வார்த்தைகளை சொன்னார்கள். இவைகளெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்க்கிறோம், இந்த மனைவிமார்களை, குடும்பத்திலே உள்ளவர்களை கொடுமைப்படுத்துகிற கணவன்மார்களும் உண்டு. எதிர்த்து கூட என்னிடத்துல பேசக்கூடாது, நான் வந்து விட்டாலே வாய் திறக்க கூடாது, சப்தம் போடக்கூடாது, இவர் செருப்பு கழற்றதுதான் பாக்கி, வீட்டினுடைய சப்த நாடியும் ஒடுங்கி போக வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்க்கிற கணவன்மார்கள் இரக்கமற்றவர்கள். குர்ஆன் ஹதீஸிலே அவர்களுக்கு அதற்கெல்லாம் அனுமதியே இல்லை. மனைவியை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்குன்னா ஒரு அளவு இருக்குது. என்ற மூஞ்சியோடு வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு அனுமதி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், வீட்டிலே பாதம் எடுத்து வைக்கிற போது ரசூலுல்லாஹ்வுடைய முகம் சிரித்திருக்கும். தான் தலைவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவர், நபிமார்களின் தலைவர், லட்சக்கணக்கான சஹாபாக்களின் தலைவர், அரபு நாடுகளினுடைய அதிபதி, எல்லாம் வீட்டுக்கு வெளியில கால செருப்பு கழற்றப்பவே அதிகாரத்தை எல்லாம் கழட்டிடுவாங்க. உள்ளே வருகிற போது நான் கணவன், அவ்வளவுதான். என்னுடைய பதவி பந்தாவெல்லாம் வெளியேதான், என்னுடைய பகட்டு வெளியேதான், என்னை கண்டவுடன் யாராக இருந்தாலும் நடுங்க வேண்டும் வெளியேதான். செருப்பை கலற்றுகிற போது ஒரு கணவனுடைய அதிகாரமும் ஆணவமும் அகந்தையும் கலற்றப்பட வேண்டும். உள்ளுக்குள் நுழைத்து விட்டால் என் மனைவி, என் குழந்தை, சிரித்து சிரித்து உபசரிக்கலாமே தவிர, அன்பொழுக அவர்களிடத்தில் பேசலாமே தவிர, எப்பொழுது பார்த்தாலும் சிடுமூஞ்சியாக இருந்து கொண்டு மனைவியை நடத்தினால் காலம் போன கடைசியில் இப்படிப்பட்ட எதிர் விளைவுகளை சந்திக்கத்தான் வேண்டிய சூழ்நிலை வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எந்த காலத்திலும் அனுமதித்ததில்லை. ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம், அதுக்கு எதிரா யாராவது அந்த மனைவி வீட்டு இருந்து ஒண்ணு வந்துருச்சுன்னா கூட கூட பேசுறியா என்று சொல்லி ஒரு பெரிய யுத்தம் தொடங்கும். கூட பேசுறது சில நேரங்கள்ல அது கொஞ்சுதல் என்ற அடிப்படையில கூட இருக்கும். சில நேரங்களில சாதாரணமாக கருத்து பரிமாற்றம் இருக்கும். இதையெல்லாம் கூட சகித்துக் கொள்ள முடியாத கணவன்மார்கள் உண்டு. ஹஜ்ரத் ஆயிஷாவை பற்றி ஒரு அவதூறு ஏற்பட்டது, உங்களுக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி ஹஜ்ரத் ஆயிஷாவை பற்றி கூட அவதூறு சொல்லிவிட்டார்கள். யாரோ தவறான நடத்தை உள்ளவர் என்று சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். கடைசியிலே அப்படி சொன்ன நாவுகள் அழுகி போனது என்பது வரலாறு. திருக்குர்ஆனிலே ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பத்தினி என்று சுமார் 14 வசனங்கள் இறைவனை இறக்கி வைத்தார். ஒரு பெண், அவள் பத்தினித்தனமானவள், அவள் கற்பை குறை கூறியவர்கள் குற்றவாளிகள் என்று ஒரு 14 வசனம் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு மட்டுமே உள்ள மகத்துவம். இப்ப பின்னாலே அது தீர்ப்பானது. ஆனால் அவதூறு வந்த சமயம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிற்குள்ளே பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவார்களோ, இதை கேள்விப்படுகிற ரசூலுல்லாஹ்வின் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்குள்ளே நுழைந்தார்கள். ஊர் மக்கள் பேசுவது ஒரு பக்கம், எதிரிகள் ஏளனம் செய்வது ஒரு பக்கம்,
சத்தியமாக இந்த பெண் வழி தவறாது என்று தன் மனைவியை பற்றி நாயகம் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு பக்கம். உள்ளே நுழைந்தார்கள். சொன்னார்கள், ஆயிஷா, வெளியில பேசிக் கொள்ளுகிற தகவல்கள் அநேகமாக உனக்கு தெரிந்திருக்கும். நடந்தது உண்மையாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய், நடந்தது பொய்யாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் உன்னை நிரபராது என்று நிரூபிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டான். ஹஜ்ரத் ஆயிஷா ஹதீஸ்களில் வருகிறது, பல நாட்கள் கிடந்து அழுதார்கள், கதறி கதறி அழுதார்கள். ஊர் சொல்லுவதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம், ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாயிலே இருந்து நாயகமும் இதை தவிர வேறு வார்த்தை சொல்ல முடியாத சூழ்நிலை. ஊர் ஒன்று சொல்ல, சுற்றி இருப்பவர் ஒன்று சொல்ல, குடும்பத்திலே ஒன்று பேச, ஆளுக்கு ஆள் சொல்லுகிற போது நாயகம் ஒரு நடுநிலையில நின்று இப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அல்லாஹ் தீர்ப்பு செய்யட்டும். நடந்திருந்தால் தௌபா செய், நடக்காவிட்டால் அல்லாஹ் முடிவு செய்யட்டும். இந்த வார்த்தைக்காக வேண்டி ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் குலுங்கி குலுங்கி அவர்களுடைய வீட்டிலே போய் அழுதிருக்கிறார்கள். தாய் வீட்டிலே போய் கடைசியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேரிடம் விசாரித்திருக்கிறார்கள். அபு அய்யூப்னு ஒரு சஹாபியை கூப்பிட்டு நாயகமே கேட்பாரு, இந்த மாதிரி வெளியில ஆயிஷாவை பற்றி சில வார்த்தைகள் எல்லாம் கூட பேசிக் கொள்ளுகிறார்கள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் திரும்ப பதில் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மனைவியின் மீது கூட குறை சொன்னால் நான் ஏற்றுக்கொள்வேன், பரிசீலிப்பேன், யோசனை செய்வேன், நடந்திருக்குமா நடந்திருக்காதா என்று நான் அலசி பார்ப்பேன். ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய விஷயத்தில் அப்படிப்பட்ட எந்த விதமான தூசு படிவதற்கு கூட வாய்ப்பில்லை. இப்படி பல பேருடைய கருத்துக்கள். கடைசியாக ஒரு சில தினங்களிலே வசனம் இறங்கிவிட்டது, 14 வசனங்கள். நான் சொன்னது போல திருக்குர்ஆனிலே ஒரு பெண்ணினுடைய கற்பு பரிசுத்தத்தை பற்றி இறங்கிய வசனங்கள். இப்படி இட்டு கட்டியவர்கள் பாவிகள் என்று சொல்லி அவர்களுக்கு இம்மையிலேயும் மறுமையிலேயும் உள்ள வேதனைகளை பட்டியலிடுகிறது அந்த வசனம். ஆயத்து இறங்கின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவை பார்க்கறதுக்கு போறாங்க. யா ஆயிஷா, கத் பர்ரஅகில்லாஹு குமி. நம்ம பாணியில அர்த்தம் சொல்றதா இருந்தா, எந்திரிமா, அல்லாஹ் உனக்கு தீர்ப்பு செய்து விட்டான், நீ பரிசுத்தமான பெண் என்பதை, உன்னுடைய அழுகைகள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகிவிட்டது, நீ மிக பரிசுத்தமான பெண் என்பதை அல்லாஹ் தீர்ப்பு செய்து விட்டான், எந்திரின்னு சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா படுத்தே இருந்தார்கள். அவர்களுடைய தாய் வந்து எழுப்பி, அதுதான் நாயகமே வந்து சொல்லிவிட்டார்களே, சுமார் 14 வசனங்கள் உன்னை பற்றி அல்லாஹ் இறக்கி தந்திருக்கிறான், முதல்ல எந்திரி, கூமிய ஆயிஷா ஃபகப்பிலி இலைஹி, போய் உடனே எந்திரிச்சு நாயகத்தை கட்டிப்பிடித்து முத்தமிடு அப்படின்னு சொன்னாங்க. ஃபகப்பிலி, போய் முத்தமிடு போ அப்படின்னு எழுப்பிடிச்சு அவங்க அம்மா. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நாயகம் நிற்கிற போதே பெண்களுக்கே உரித்தான அந்த கோபத்தினுடைய சாடை சில நேரங்களில் ஏற்படுமே, அந்த அடிப்படையில லா உகப்பிலு அஹதன் வலா அஹ்மது இல்லல்லாஹ், நான் யாரையும் முத்தம் கொடுக்க மாட்டேன். வேகமா நம்ம பாணியில அர்த்தம் சொல்றதுன்னா அப்படித்தான் சாதாரணமா சொல்லுவோம் இல்லையா, நான் யாரையும் முத்தம் கொடுக்க மாட்டேன், நான் அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் இப்ப புகழ மாட்டேன். நாயகம் முதல்ல பேசிவிட்டு போயிருக்கிற அந்த வார்த்தையினுடைய கடூரம் இன்னும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய உள்ளத்திலே பதம் பார்த்திருக்கிறார். அழுது 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 தேம்பி ஒரு விடுதலையானதற்கு பிறகும் கூட நாயகம் பக்கத்தில் வந்து நிற்கிற போது, பொதுவாக இது போன்ற நேரங்களில் சமாதானத்திற்கு இந்த பெண்ணுடைய தாய்மார்கள் எந்திரி போ, ரசூலுல்லாஹ்விட்ட போய் நாயகத்தை பிடித்துக்கொள் என்று சொல்லி விரட்டுகிறார்கள். நான் யாரையும் முத்தம் கொடுக்க மாட்டேன், நான் அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் புகழ மாட்டேன், நான் இப்படி இருந்துறேன், இது போன்ற வார்த்தைகள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் சுளிக்கவே இல்லை, சிரித்தார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு வருகிறேன், ஆயிஷா சரியாக்கி விடுவார். சிறிது நேரத்திற்கு பிறகு அதற்கு பிறகு அவர்கள் அளவலாவினார்கள். அதற்கு பிறகு அவர்களின் இயல்பான வாழ்க்கை திரும்பியது.
இந்த நீண்ட ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலாக நமக்கு அறிவித்து தரப்படுகிறது. இங்க இருந்து நாம் பெற வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சில நேரங்களில் நாம் ஏதாவது பேசி அந்த பேச்சினுடைய தாக்கத்தை உள்வாங்கிக் கொண்டு கொஞ்சம் கவலையோடு பெண்கள் இருக்கிற போது கொஞ்சம் ஏடாகூடமாக சில வார்த்தைகள் வரலாம். இதை எதிர்த்து பேசுவதாக, கூட பேசுவதாக, எங்கிட்டே எதிர்த்து பேசுறியா என்ற அடிப்படையில் யுத்தத்திற்கு இறங்கக்கூடாது. ஏனென்றால் அவ்வளவு பெரிய தலைவர்களாக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களிடமிருந்து இப்படிப்பட்ட சில வார்த்தைகள் வந்தபோது புன்னகையும் புன்முறுவலும் தான் பதிலாக வந்திருக்கிறது. அதனால மனைவிங்கிறவங்க நமக்கு கீழே வேலை பார்க்கிற வேலைக்காரிகள் அல்ல, நாம் ஊதியம் கொடுத்து வைத்திருக்கிற தொழிலாளர்கள் அல்ல. கட்டாயம் செய்தாக வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு பணிவிடைகளும் கிடையாது. நாம் அறிந்திருக்கலாம், ஒரு கணவனுக்குள்ள உபகாரங்கள் எதுவும் செய்தாக வேண்டும் என்று மனைவிக்கு சட்டம் எல்லாம் இல்லை. இருந்தும் செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய இது போன்ற சில செல்லமான கோபித்தல்களை கொஞ்சம் சகித்துக் கொள்ளுகிற மனப்பான்மை வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகித்தார்கள். எத்தனையோ முறைகள் நாயகத்திடம் கொஞ்சம் வேகமாக பேசிய மனைவிகள் உண்டு. ஆரம்பத்தில் நாயகத்தினுடைய காலத்தில் வறுமையின் பிடியில் இருந்த போது ரசூலுல்லாஹ் கொடுத்த 1-2 நேரத்திற்கு உணவிற்கு மட்டுமே போதுமான காசை கையில வைத்துக் கொண்டு குடும்பத்தை நடத்திய மனைவிகள் பின்னாலே வசதிகளும் வாய்ப்புகளும் அதிகமாக வந்த போது ரசூலுல்லாஹ்ட்ட கொஞ்சம் எங்களுக்கு அதிகமா கொடுங்கன்னு கேட்டாங்க. இல்லாத போது தங்களின் பட்டினியை சகித்துக் கொண்ட இதே மனைவிமார்கள் இருக்கிற போதுதானே கேட்கிறார்கள். நாயகம் கொஞ்சம் கோபப்பட்டார்கள், அவர்களும் கொஞ்சம் கோபம் பட்டார்கள். சுமார் 4 மாத காலங்கள் இடையில எந்த மனைவியோடும் பேச்சில்லாமல் இருந்தார். எந்த மனைவியோ தொடர்பே கிடையாது. சொல்லிவிட்டும் போய்விட்டார்கள், உங்களோடு நான் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுங்கியவர்கள். கடைசியாக 1 மாதத்திற்கு பின்னால் சம்பந்தப்பட்ட பெண்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் முன்னின்று சமாதானம் செய்து அதற்கு பிறகு இயல்பு வாழ்க்கை திரும்பி இருக்கிறது. நான் எதற்கு சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட நிலையிலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையாக எல்லாம் நடக்கல. கோபப்படுறதா இருந்தா தன்னுடைய எல்லைக்கு மீறி, வருமானத்துக்கு மீறி அதிகமா காசு கொடுன்னு கேட்கிறப்போ நாயகம் அந்த பெண்களை கொஞ்சம் கோபித்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் இருக்குது. இன்னைக்கு நாம இதுக்கெல்லாம் கோபிக்கிறது இல்ல. விஷயம் இன்றைக்கு தலைகீழ். அவள் எவ்வளவு கேட்டாலும் நம்ம தர தயார், ஆடம்பர செலவுக்கு கேட்டாலும் தர தயார். எந்த விஷயங்களிலே சகிப்புத்தன்மையோடு போ என்று நாயகம் சொன்னார்களோ அந்த விஷயத்துல நீ எனக்கு எதிர்ப்பு காட்டுகிறாய் என்று சண்டை போடுகிறோம். எந்த விஷயத்திலே நாயகம் கொஞ்சம் அடக்கி வைக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த விஷயத்திலே நாம் தாராளம் காட்டுகிறோம். இது போக ஒரு குடும்பத்திலே பெண்களுக்கு ஏற்படுகின்ற ஏராளமான தொல்லைகள். கொஞ்சம் பெண்களின் தியாக வாழ்வையும் எண்ணி பார்க்க வேண்டும். தொடர்ந்து பெண்கள் செய்கிற அநீதங்களை சொல்லுகிற அதே நேரத்தில் பெண்களுக்கு நாம் இழைக்கிற அநீதங்களையும் எண்ணி பார்க்க வேண்டும். சில மாமியார்கள் அவர்களை நடத்துகிற முறை, சில நாத்தனார்களின் மூலமாக அவர்கள் படுகிற பாடு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது ஏறத்தாழ உலகம் முழுக்க இருக்கிற நாத்தனார்கள் எல்லாம் இந்த விஷயத்தில் ஒற்றுமையாக இருப்பார்களோ என்று என்ன தோன்றுகிறது. எல்லா வீட்டிலுமே வேறு ஒரு வீட்டில இவள் வாழுகிறாள், அங்கே அவள் நாத்தனார் கொடுமை செய்வதை அவள் தான் இங்க தாயிட்ட சொல்லி அழுகிறாள். சொல்லி அழுது கொண்டே இங்க இருக்கிற மருமகளுக்கு வேட்டு வைத்து விட்டு போவாள். இது எந்த அடிப்படை ரகம் என்று புரிவதில்லை. ஏறத்தாழ இதுல தப்பிக்காதவர்களே இல்லை என்று சொல்லலாம். சில பேர் அதை இப்படியும் கூட சொல்லுவது உண்டு. இந்த சீர்டாப் எழுதுறப்போ மெயின் அந்த நாத்தனார் வரிசையில உள்ளதை மட்டும் கொஞ்சம் கூட்டி போட்டா புண்ணு நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அது இந்த ஊர்ல இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது எவ்வளவு தூரம் உண்மை என்று தெரியவில்லை. ஆக அதுல கொஞ்சம் கையை குறைக்காம கொஞ்சம் தாராளத்தை காட்டிவிட்டால் பிள்ளை ஓரளவு பிழைத்துக் கொள்ளும் என்கிற அளவுக்கு. அப்ப இது போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெண்ணை படுத்துகிற பாடு என்பது யோசிக்கத்தக்கது. கணவனும் யோசிக்க வேண்டும். இது போன்ற விஷயங்களிலே அவர்களோடு சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்துக் கொண்டு பெண்ணை கொடுமைப்படுத்துகிற கணவன்மார்கள் உண்டு.
இப்படி முத்தி போறதும் தப்பு தான். அதுக்காக வேண்டி நீங்க எல்லாம் யாருமே வேணான்னு தாய் தங்கச்சி அக்கா எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு வெளியே போறது, இது இந்த பக்கம் முத்துறதும் தப்பு தான். அது அப்படித்தான் ஒரு கத்தியின் மீது நிற்பதை போல எந்த பக்கம் சாய்ந்தாலும் சரி ஆபத்து தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயே மெதுவாக நடத்த வேண்டும். அந்த எல்லையை கடப்பது என்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம், ஆனால் அப்படித்தான் கடந்தாக வேண்டும். வெட்டாமல், யாரோடும் பகைக்காமல். தாயை கொஞ்சம் பகைக்க துவங்கினால் ஆயிரக்கணக்கான ஹதீசுகள் நம்மை மிரட்டுகிறது, படுபாதாளத்திற்கு போய்விடுவாய். சரி, அக்கால் தங்கைகளை பகைக்கலாம் என்று சொன்னால் அக்கால் தங்கை உறவுகளை பேணாதவன் மிகுந்த சிரமத்திற்கும் அதாபுக்கும் ஆளாக்கப்படுவான் என்பதற்கும் ஹதீசுகள் உண்டு. அதே சமயத்தில் ஒரு மனைவியை கொடுமைப்படுத்துவது குற்றம் என்றும் ஹதீசுகள் உண்டு. நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரை கொஞ்சம் மென்று விழுங்கிக் கொண்டுதான் இந்த குடும்பத்தினுடைய பாதை என்பது செலுத்தப்பட வேண்டும். ஆனாலும் இங்கே மனைவியின் தியாகத்தை நினைத்து பார்க்க வேண்டும். ஏராளமான தியாகங்களுக்கு பின்னாலேதான் அவள் நம்மோடு வாழுகிறாள். புகுந்த வீட்டிலே அவளுக்கு தேவையான கண்ணியம் செய்யப்பட வேண்டும். தியாகம்னா சில நேரம் சாதாரணமானதல்ல. உடம்பு சரியில்லாம படுத்திருக்கும் பொண்ணு, அவள் உடல்நலம் சரியில்லாமல் படுத்திருக்கிறாள், அவளுக்கு காய்ச்சல். படுத்த படுக்கையாக இருக்கிற அவள் காய்ச்சலாக இருக்கிற போது ஒருவேளை கணவனுக்கு காய்ச்சல் வந்துருதுன்னு வைப்போம், அவள் தன் காய்ச்சலை மறந்து விடுவாள். இது குடும்பத்தில் நடக்கிறது, எல்லா குடும்பத்திலும் உண்டு. கணவனோடு சேர்ந்து இவளுக்கும் நோய் வந்தால் கணவனின் நோயை பிரதானப்படுத்தி அவளுக்கு பணிவிடைகள் செய்வாளே ஒழிய என்னாலே முடியல எப்படியோ போன படுத்துக்க மாட்டான். தான் படுத்திருக்கிற போது தனக்கு உடல் நலம் இல்லை என்கிற போது கணவருக்கும் உடல் நலம் சரியில்லை என்றால் தன் நோயை மறந்து விடுகிறாளே. தன் குழந்தைக்கு உடல் நலம் சரியில்லை என்றால் தன் நோயை மறந்து விடுகிறாளே. உனக்கு உணவில்லை என்று சொன்னால் தான் உண்ணாமல் இருந்து உனக்கு கொடுத்து விடுகிறாளே. நீ நள்ளிரவு 1 மணிக்கு வருவாய் என்று தெரிந்திருந்தால் அதுவரை சாப்பிடாமல் காத்திருக்கிறாளே. ஒருவேளை விருந்தாளிகளோடு நீ வருகிற போது அவர்களுக்கும் சேர்த்து கொடுத்து விட்டு இவள் சாப்பிடாமல் இருந்து விடுகிறாளே. இப்படியெல்லாம் எண்ணி பார்த்தால் அடுக்கிக் கொண்டே போகலாம். நூற்றுக்கணக்கான தியாகங்களை ஒரு மனைவி என்பவள் நமக்கு செய்து கொண்டிருக்கிறாள். அந்த தியாகங்களுக்கு பிரதிபலனாக பெரிய உபகாரங்கள் செய்யாவிட்டாலும் கூட குடும்பத்தில் இருந்து உபத்திரவங்கள் செய்யக்கூடாது. ஆனால் அந்த பெண்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லிக் கொள்ளுகிறேன். அப்படி மாமியார் கொடுமைகளோ அல்லது நாத்தனார் கொடுமைகளோ மிகுந்திருக்கிற வீடுகளில் நீங்கள் இருந்து நீங்கள் நல்லது செய்தாலும் கூட அவர்கள் ஏதேனும் ஒரு நொட்டி சொல் என்று சொல்லுவார்கள், எதையாவது ஒன்றை அப்படி தொந்தரவாக பேசினால் அல்லாஹ் உங்களுக்கு கூலி தருவான், அதில் சந்தேகம் இல்லை. கொஞ்சம் பொறுமையோடு இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி வந்து சொன்னாரு, இன்னலி கராபத்தன் அஸ்லுஹும் யா ரசூலல்லாஹ் யக்தஊனனி. எனக்குன்னு சொந்தக்காரங்க சில பேர் இருக்காங்க, நான் எவ்வளவோ அவர்களோடு ஒட்டி வாழணும் தான் முயற்சி பண்றேன், ஆனா என்ன அவங்க வந்து வெட்டி விடுறாங்க. நான் தொடர்ந்து சேர்ந்து வாழுகிறேன், என்னை அவர்கள் ஒதுக்கி வைக்கிறார்கள். அதுக்கப்புறம் சொன்னாரு, நான் அவர்களுக்கு உபகாரமாவது செய்யலாம்னு சொல்லிட்டு நான் போய் அவர்களுக்கு உபகாரம் செய்கின்றேன், அந்த உபகாரத்தை வாங்கி கொண்டு எனக்கு தொந்தரவு தருகிறார்கள். கிட்டத்தட்ட இன்றைக்கு சில குடும்பங்களில் உள்ள மருமகளுடைய நிலைமை போலத்தான். சேர்ந்து வாழ்ந்தாலும் வெட்டி விடுகிறார்கள், உபகாரம் புரிந்தாலும் என்னை துண்டிக்கிறார்கள். சரி, என்னை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நல்ல விஷயங்களை நான் எடுத்து சொல்லுகிறேன், இருந்தும் அதை கேட்காதது போல தெரியாததை போல இருக்கிறார்கள். என்ன செய்யட்டும், இதற்கு மேலும் என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லையே என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், இன் குந்த கமா குந்த, நீ சொல்றபடித்தான் நீ வந்து உன் வீட்டுல நடந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னா